வணக்கம் விவஸ், வெல்கம் பேக். எலெக்ஷன் எப்படியோ ஒரு வழியாக முடிஞ்சுது. எப்படியும் தடங்களாக சில கிட்டத்தட்ட ஒரு கால்வாஸ் 25-30% பீப்புள் ஓட்டே போடல கடைசி. அப்படி அதாவது இந்த வாட்டி எலெக்ஷன் இதில் ஹையஸ்ட் ஓட்டிங் கலெக்ஷனாக இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் ஓட்டே போடல. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உண்மையிலே விஜய் ஜெயிப்பாளா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உண்மையிலே விஜய் ஜெயிப்பாளா இல்லை அதை கெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி விஜய் ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லி என்னென்ன சதிகள் நடக்குது சிம்பிளா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், ஓட்டிங் லிஸ்ட்ல நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அதாவது போன வீடியோ சொன்ன மாதிரி தான், வயசானவங்க இந்த மாதிரி சிம்பிளை காட்டி ஓட்டு கேட்க ஓட்டு போட வந்தா அவங்க தப்பான சிம்பிளை காட்டி இந்த இதாக ஓட்டுன்னு சொல்லி இதில் ஓட்டு போட வைக்கிறது. அப்புறமா எனக்கு ஒரு 2-3 சீட்டும் கேள்விப்பட்டேன், அதெல்லாம் வெளியே சொல்ல விரும்பல. இன்னொரு விஷயம், கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல வச்சாங்கல்ல, அந்த இடத்துல கிட்ட 500-1000 பேர்கிட்ட ஊருக்கு போய் ஓட்டு போட வெயிட் பண்ணிருக்காங்க. எல்லாமே விஜய்க்கு தான் ஓட்டு போட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே யாருக்குமே பஸ் கிடைக்கல. அதுவும் ஒரு மேஜர் பாயிண்ட். இதுதான் சொல்ல போனா, அந்த 500 பேர் 1000 பேர், அதாவது அங்கே பஸ்ஸு கிடைக்காம டிராவலிங், அதாவது நிறைய பேர் ஓட்டு போடாமல் இருக்காங்கல்ல, அவங்கள உண்மையிலே லிட்டராக சொல்கிறேன், ஓட்டு போட வச்சிருந்தா கண்டிப்பாக விஜய் ஜெயிச்சிருப்பாரு. ஏன்னா அவருக்கு வந்த மாநாடு கூட்டம் அப்படி, அவர் வீதியில், அதாவது மாநாடுக்கு அலைஞ்சதில்ல, ஏதோ சொல்லுவாங்க அது பிரச்சாரத்துக்கு போனால, அப்போ எவ்வளோ க்ரௌட் வந்தது. அந்த க்ரௌடுக்கு மீனிங்கே நல்லா புரிஞ்சு போச்சு விஜய் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், யாரோ பண்ணியிருக்காங்க. யார் பண்ண வெளியே பேர் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் தான் பண்ண வாய்ப்பு இருக்கு. சீமானுக்கு வாய்ப்பு இல்லை. சீமானுக்கு அந்த அளவுக்கெல்லாம் என்ன சொல்றது, ஒரு வன்மம் கிடையாது. எந்த கட்சி மேலும் சீமானுக்கு வன்மம் கிடையாது. கண்டிப்பாக சொல்லலாம் ஸ்டாலினுக்கு வன்மம் இருக்குதான். சரி, நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது பண்ண ஸ்டாலினாக இருக்கும். எனக்கு சந்தேகமாக இல்லை, எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் விஜய் ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ பண்ணி. சீரியஸாக சொல்கிறேன், அந்த ஓட்டு போட முடியாமல் இருக்காங்கல்ல, ஒரு சில ஓட்டு போட முடியாமல் அவங்க ஓட்டு போட வச்சிருந்தா கண்டிப்பாக விஜய் ஜெயிச்சிருப்பார். ஆனால் அவர் ஜெயிக்க விடாமல் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு அவருக்கு டஃப் தான். ஆனால் இப்பயும் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு மெஜாரிட்டி இருந்தது கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், அந்த மிஸ் ஆன ஓட்டில் மட்டும் அவங்க கரெக்ட் பண்ணாங்க. ஏதாவது பண்ணி கவர்மெண்ட் போய் ஏதாவது கேஸ் போட்டு ஏதாவது ரிவைண்ட் பண்ணி, இந்த சர்க்கார் படம் மாதிரி தான் ஒரு ஓட்டு எவ்வளோ சீன் போட்டது. தான் அந்த படம் வந்துட்டு அப்போதைக்கு கழிவெளி ஊட்டினாங்க, ஒரு ஓட்டு என்ன போச்சு. இப்போ அந்த படம் பார்க்கும்போது புரியுது ஒரு ஓட்டு முக்கியம் சொல்லி. இப்போ அந்த சர்க்கார் படம் மாதிரி ஏதாவது நடந்து திரும்ப ஓட்டிங் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா எல்லாரையும் ஓட்டு போட வச்சாங்கன்னா கண்டிப்பா விஜய் ஜெயிப்பார். வாய்ப்பு இருக்குல்ல, கண்டிப்பா ஜெயிப்பார் விஜய். ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு. உண்மையிலே நானும் அவருக்கு சப்போர்ட் பண்றேன். விஜய் ஜெயிக்கணும் சரி, நானும் சப்போர்ட் பண்றேன். ஆனா என்ன ஒண்ணு மட்டும் விஜய் தெரிஞ்சுக்கணும், அவர் இன்னும் சினிமாவில் கிடையாது. இதுக்கு மேலே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் அவர் சினிமாவில் இருந்துதான் சொல்லி. ஆனால் இப்போ சொல்கிறேன், அவர் இன்னும் சினிமா நடிக்கல, அவர் இன்னும் ஆக்டர் கிடையாது. அவருடைய அதாவது சினிமா கெரியர் இருந்தது, முடிஞ்சு போச்சு. ஜனநாயகம் தான் கஷ்ட பண்ணுவாங்க. ஜனநாயகம் 10 ஒரு ஃபிலிம் கெரியர் இருந்தது, சினிமா கெரியர் முடிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு விஜய்க்கு ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் சினிமா ஆக்டராக இனிமேல் இருக்காதீங்க. நீங்கள் சினிமா ஆக்டர் உங்கள் கெரியர் முடிஞ்சு போச்சு. என்னதான் உங்களுக்கு தேடி ஃபேன்ஸ் வந்தாலும் இனிமேல் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக மட்டும்தான் யோசிக்கணும், பொலிட்டிக்கல் லீடராக மட்டும் நடந்துக்கணும். நீங்கள் நான் பண்ணுற எல்லாமே ஒரு பொலிட்டிஷியனாக எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக ஜாகிரதையாக இருக்கணும் இனிமேல் தான். ஏன்னா இருக்கிற அரசியல் மட்டும்தான் ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு விஷயம். அதுக்குள்ளே இறங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் இறங்கிட்டீங்க. இப்போ எப்படி இந்த ஒரு அரசியல் இருந்தது, ஒரு நரக மாதிரி, நரகத்தை கால் வச்சுங்க. அவங்க யமன் உட்காந்துருப்பான், நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து வைக்கணும். ஏன்னா யமன் உங்களை வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பான். நீங்க என்ன தப்பு பண்ணுவீங்களோ, உங்களுக்கு எங்க கூட்டு உள்ளான்னு சொல்லி வாட்ச் பண்ணிட்டே இருப்பான் யமன். ஸோ நீங்க நரகத்தை கால் வச்சுங்க, யமன் உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி நீங்க பண்ண சின்ன மிஸ் தெரியாம பண்ண தப்புகள் எல்லாத்தையும் அவங்க கிழிஞ்சு தொங்க போட்டானுங்க. பார்த்து தண்டனை கொடுத்தாரு. இனிமேட்டு
தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதோட ஓட்டிங் போட வந்தவங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஓட்டு போட்டுப்பாங்க. அதுதான் நான் தெரிவிக்க பார்க்குறேன். அதாவது அத்தனை பேர் ஓட்டு பஸ்ஸு கிடைக்க முடியாமல் அத்தனை பேர் அவசரப்பட்டாங்களே, நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஓட்டு போட்டுக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம். இப்பயும் ஜெயிப்பீங்களான்னு கேட்டால் இப்போ வந்து உங்களுக்கு நல்ல மெஜாரிட்டி இருக்குது. ஆனால் அந்த ஓட்டிங்கும் உங்களுக்கு கிடைச்சிருந்தா உங்களுக்கு மெஜாரிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இப்பயும் சொல்லிக்கிறேன்னா, நீங்கள் நரகத்தில் கால் வச்சுட்டீங்க, காலை வச்சு அங்கே தான் வாழ்ந்துருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு ஜாகிரதையாக வாழுங்க. ஏன்னா எமன் பார்த்துட்டு இருப்பாப்புல. நீங்கள் லைட்டாக ராங் மூவ், சின்ன ராங் மூவ் பண்ணாலும் முடிஞ்சிடும், டோட்டலாக முடிஞ்சு போயிடும். நான் இந்த இது சொல்றேன்னா, இப்போதைக்கு விஜய் ஜெயிப்பான்னு கேட்டால் எனக்கு நம்பிக்கை கண்டிப்பாக விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய்க்கு அவ்வளோ சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஏன் சொல்றேன்னா, சிம்பிளா சின்ன கேசிங் தான். இத்தனை வருஷம் இல்லாத ஓட்டிங் லிஸ்ட் இந்த வாட்டியில ஓட்டிங் ரொம்ப அதிகமா கவுண்ட் ஆயிருக்கும் போது, அப்ப எத்தனை பேர், அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் இருந்தாரு இல்ல, அப்பெல்லாம் இவ்வளவு ஓட்டிங் கவுண்ட் ஆகலையே. அப்ப இந்த வாட்டி கவுண்ட் அதிகமாகுதுன்னா அப்ப எத்தனை பேர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி விஜயை நம்பி விஜய்க்கு ஆதரவா வந்து ஓட்டு போட்டுருக்காங்க போது, அப்போ கண்டிப்பா விஜய்க்கு ஒரு மெஜாரிட்டி பாயிண்ட் கண்டிப்பா இருக்கதான் செய்வீங்க. விஜய்க்கு ரொம்ப அதிகமாக மெஜாரிட்டி, அவர் மாநாட்டிலே புரிஞ்சு போச்சு அவர் எவ்வளோ மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ லிட்டராக சொல்கிறேன், இந்த வருடம் ஓட்டிங் லிஸ்ட் அதிகமாக கண்டிப்பாக விஜய் சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனாலே கூட ஆப்போசிட் கட்சிக்காரங்க இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கலாம். அதாவது அவனை எப்படியாவது நிப்பாட்டணும், எப்படியாவது அவன் ஆசையில் வந்துருக்கலாம்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி விஜய் ஜெயிக்க ரொம்ப அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 75-80% வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது விஜய் ஜெயிக்கிறது. ஏன்னா அவ்வளோ ஓட்டிங் அதிகமாக இருக்கிறதுனால, இது வரைக்கும் நடந்த ஓட்டிங் இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ உங்களை நம்பி போய் ஓட்டு போட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆனால் அந்த ஓட்டு போட முடியாத கவுண்டிங்கும் சேர்ந்து இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பீங்க. உங்களுக்கு மெஜாரிட்டி ரொம்ப அதிகமாக கூடிடுச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் ஒரு 30% கொஞ்சம் கம்மியாக தவிர 70 to 75 80% கிட்ட நம்பிக்கை இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன், கொஞ்சம் சேஃப் ப்ளே பண்ணுங்க. நீங்கள் இருக்கிற நரகத்தில் எமன் பார்க்கும்போது நீங்கள் இஷ்டத்துக்கு ஆடினீங்கன்னா அப்புறம் அவன் பார்த்து சும்மா இருக்க மாட்டாரு. ஸோ சேஃப் ப்ளே பண்ணுங்க. நீங்களே கமெண்ட் பண்ணுங்க, விஜய் ஜெயிப்பாரா மாட்டாரா? சரி, ஜெயிப்பாரா மாட்டாரா வேணா, எத்தனை பேர் விஜய் சப்போர்ட் இருக்கீங்க? நிறைய பேர் யாராவது ஒரு விஜய் ஃபேனை சொல்கிறேன், விஜய் சப்போர்ட் தான் சொல்கிறேன். எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்க விஜய் ஃபேன்ஸ் இருக்கீங்களோ உங்கள் ஆதரவை தெரிவிங்க. நான் என்னதான் விஜய் ஜெயிப்பான்னு சொல்லி நம்பிக்கையாவோ இல்லை அவர் ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லி நமக்கு என்னதான் தெரிஞ்சாலும், ஆப்போசிட்டில் இருக்கிறவன் அவ்வளோ ஒன்றும் நல்லவங்க கிடையாது, அவ்வளோ வீக்கானவனும் கிடையாது. யாரும் சொல்லிடுறேன், சீமான் வாய்ப்பு இல்லை. சீமானோ எடப்பாடியோ அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி விஜய்க்கு ஆப்போசிட் சரிகளாக பண்ணுவாங்க அளவுக்கு யோசிப்பாங்க மாட்டேன். ஏன்னா அவங்கள அந்த அளவுக்கு அரசியல்லையே முழுகுனவங்க கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் இப்போ பேர் சொல்லிடுறேன், ஸ்டாலின். ஏன்னா அவங்க எல்லாம் வந்துட்டு நெப்யூட்டி செட்லேயே வளர்ந்தவங்க. ஸ்டாலின் சின்ன வயசு அவங்க அப்பா ஆட்சியில் இருந்ததுலேருந்து அவர் வந்திருக்காரு. ஸோ ஸ்டாலின் அந்த அளவுக்கு குறைவா இடம் போடக்கூடாது. ஏன் இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நடந்திருக்கு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி பிஎம் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் நடந்திருக்கும்ல, அப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் மோடி இது தோக்கிற சுச்சுவேஷன். மோடி தோற்று போகிற டைம் நான் யோசிக்கிறேன், மோடி அவளிச்சு தோக்க மாட்டான்னு, கண்டிப்பாக ஏதாவது நடக்கும்னு யோசிச்சிருந்தேன். நான் வீட்டில் சொன்னாங்க, இந்த அது கண்டிப்பாக மோடி வர மாட்டப்பா, இந்தியாவுக்கு ஒரு விழிவு காலம் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், மோடி அந்த அளவுக்கெல்லாம் அவளிச்சா தோற்று போக மாட்டான். அவன் பெரிய, அதாவது அவன் மெயின் அந்த அளவுக்கு மோடி, அவன் பெரிய அரசியல்வாதி. அவளிச்சா அவன் அது கிவ் அப் அந்த ஆள் கிடையாது. கண்டிப்பாக பார்த்து மோடியை ஜெயிப்பான்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். கரெக்டாக இன்னைக்கு ரிசல்ட்டை மொத்த ரிசல்ட்டுமே ட்விஸ்ட் ஆன மாதிரி நான் தெலுங்கு சைட்லேருந்து பவன் கல்யாணம் நினைக்கிறேன், பவன் கல்யாணம் வந்து அங்கேருந்து மோடிக்கு ஆதரவு போக தூக்கிட்டான். திரும்பவும் போயிருந்தான். நான் சொன்னேன் கண்டிப்பாக எப்படி ஜெயிச்சதான் சொன்னேன், அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஜெயிச்சாரு. நான் இப்போ அதே தான் சொல்கிறேன், என்னதான் நான் விஜய் சப்போர்ட் பண்ணாலும் ஆப்போசிட் ஸ்டாலின் வந்துட்டு அந்த அளவுக்கு அவன் ஒன்றும் நல்லவனும் கிடையாது,
நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப மூளை அளவு கிடையாது. அவன் சரியான மூளை கிடையாது. கண்டிப்பா சொல்றேன். விஜய் தோக்கத்துக்கு என்னென்ன பண்ண எல்லாத்தையும் பண்ணுவான். ஆல்ரெடி பஸ்ஸை நிப்பாட்டி ஒரு விஷயத்த பண்ணான். ஓட்டிங் எடுத்து சீட்டிங் பண்ணி இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஓட்டு போகிறது, ஓட்டிங் லிஸ்ட்டை மாற்றுறது, இந்த மாதிரி பண்ணி ஒரு வேலையை பண்ணான். கண்டிப்பாக சொல்கிறேன், ரிசல்ட்லையும் ஏதாவது கண்டிப்பாக வேலை பண்ணுவான். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறவன் அவ்வளோ அந்த ஸ்டாலின் மட்டும் அவ்வளோ ஒன்றும் யோகியம் கிடையாது. அவனும் அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்குறவங்க கிடையாது. கண்டிப்பாக அவன் இருக்கிற போது நான் யோசிக்கிறேன், ஸ்டாலின் அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டானே, இந்த வாட்டி விஜய்க்கு எப்படி டஃப் வந்து இல்லை, இந்த வாட்டி சரியான, இந்த வாட்டி 4 நிறைய பேர் சொல்கிறாங்க ஸ்டாலின், விஜய், எடப்பாடி, சீமா சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் இத்தனை பேர் வேணாம், சிம்பிளாக சொல்லிடுறேன், ஸ்டாலின் வர்சஸ் விஜய். இதுதான் இப்போதைக்கு மெயின் டாப்பிக்காக யோசிக்கப்படுது. ஏன்னா இதுதான் மெயின். ஏன்னா ஆல்ரெடி ஸ்டாலின் வந்திருக்கான், அவனுக்கு ரொம்ப அரசியல் அனுபவம், அவனுக்கு அரசியல் அனுபவம் எக்கச்சக்கமாக இருக்குது. விஜயை பொறுத்தவரைக்கும் இப்போதான் தத்து குழந்த மாதிரி, தப்பா சொல்ல டென்ஷனாக பண்ணீங்க, ஓப்பனாக சொல்கிறேன், விஜயை பொறுத்தவரைக்கும் இப்போதான் வளர்ந்து வர பையன் மாதிரி. அவங்க இன்னும் அரசியல் பற்றி நிறைய தெரியல, தெரிஞ்சுக்கணும், ஜாகிரதையாக இருக்கணும். ஆப்போசிட் கட்சி அவ்வளோ இறக்க போகிறதுக்குள்ளாரு. ஸ்டாலின் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணுவான். கண்டிப்பாக சொல்கிறேன், இது கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை சொல்லுவேன் விஜய்க்கு. அந்த சால் இதான் சொல்லலாம் என்ன சொல்லிட்டேன், அவ்வளோதான். தட்ஸ் ஆல் விஜய் கைஸ், குட் பாய்.